அரையாண்டு பொதுத் தேர்வு 2023. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு ப்ராப்பராக தெரியாது. பட் இந்த எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று அமைச்சிருக்கோம். அந்த பிடிஎஃபோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் மட்டுமே போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்களா? இது மட்டும் படிச்சா போதுமா 90 எடுக்கலாமா? இதை மட்டும் படிச்சா போதுமா 80 எடுக்கலாமான்னு அதுக்காக ஒரு கொஸ்டின் பேப்பர். அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்னதெல்லாம் இருக்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு வேற எந்த கொஸ்டின் பேப்பர் வேணும்னு சொல்லுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணி பார்த்துருவோம். என்ன சொல்றீங்க? ரைட்டு. இப்போ எப்பயும் போல 14 1 மார்க். ஓகேங்களா? அது பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ஒரு 12 கேட்பாங்க. டஃபாக கேட்கணும்னா 10 கேட்பாங்க. ஈஸியாக கேட்கணும்னா 14மே புக் பேக்லேயே கேட்டுருவாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது நம்ம சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லை. புக் பேக்கும் நான் வந்து ஒரு 60லேருந்து 70 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதை மட்டும் பாருங்க. ஓகே, அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இவன் தான் வந்து 2 மார்க், அதாவது குருவினா. ஓகேங்களா? மொத்தமா இது வந்து செய்யுளோட குருவினா மொத்தமா 25 இருக்கு. ஓகே, இது வந்து உரைநடையோட செறிவினா இது வந்து ஒரு 10 இருக்கும். நான் சொல்றது நம்ம நோட்ஸ்ல, பட் இதுல புக்ல நிறைய இருக்கும். நம்ம நோட்ஸ்ல இருக்கிறது எவ்வளவு நம்ம செக் பண்ணிப்போம். அது நமக்கு யூஸ் ஆகும். நம்ம நோட்ஸ் மட்டும் படிச்சா போதுமான்றதுக்கு. அதே சமயத்துல இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் இருக்கு, இந்த கொஸ்டின் இருக்கு, இந்த கொஸ்டின் இருக்கு, இந்த கொஸ்டின் இல்லை, 3 கொஸ்டின் இருக்கு. நம்ம எத்தனை அட்டம் பண்ணோம்? 3 அட்டம் பண்ணோம். ஓகே, சூப்பர். தேவையான அளவுக்கு இருக்கு, படிச்சாச்சு, எழுதிடலாம். அடுத்தது இங்க 3 கொஸ்டின் கொடுப்பாங்க, 2 கொஸ்டின் எழுதணும். 10 கொஸ்டின் மொத்தமா இதுல இருக்கு. இதுல 10 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது எதுல இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் இருக்கும், இந்த கொஸ்டின் இருக்கும், இந்த கொஸ்டினும் இருக்கும். 3மே வந்துருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நான் வீக், நான் தமிழ் ரொம்ப டஃப், நான் நமக்கு படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்றவன் இதை விட்டு 6 மார்க் போனா பரவாயில்ல. ஓகேவா? அதுல வந்து ஒரு 25 கொஸ்டின் அப்படி கம்மி பண்ணிடலாம். அந்த 25 கொஸ்டினை படிக்கிறதுக்கு பதிலாக இதுல 10 கொஸ்டின் படிக்கும். உனக்கு அந்த 6 மார்க்குக்கு பதிலாக இங்க 4 மார்க் கிடைச்சிச்சு. ஐடியா வருதா? இப்ப பேலன்ஸும் ஒரு 15 கொஸ்டின் படிக்கிறதுக்கான டைமும் அதுக்கான மெமரியும் உனக்கு ஃப்ரீயா இருக்கு. அதை நான் சொல்ற அடுத்ததுல முக்கியமா படி. அது யாருன்னா கிராமர் பார்ட். கிராமர் பாட்டா படிச்சா கஷ்டம். ஆனா அதை கொஸ்டின் ஆன்சரா படிச்சா ஈஸி. நான் என்ன சொல்றேன்னா, வகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்பு, இந்த 3மே நல்லா படிக்கிறவன் படிச்சிரு. 80க்கு மேல எடுக்கிறவன் எல்லாமே படிச்சிரு. மற்ற எல்லாரும் இதை விட்டுட்டு அதுக்கு பதில, ஓகேவா, இதை பாருங்க, அதிகமா வந்து இந்த பிறமொழி சொற்கள், வலுச்சொற்கள், மரபு சொற்கள், அப்புறமா வந்து கலை சொற்கள், அப்புறம் மயங்கொழி சொற்கள், அப்புறமா வந்து வல்லினம் மிகும் இடமிகா இடங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியா லைட்டா இடத்த மாத்துற மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டு அதை மட்டும் எழுதிருங்க. நான் சொல்றது வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நல்லா படிக்கிறவங்க எக்காரணம் கொண்டும் இதை விட்டுறக்கூடாது, நல்லா படிக்கணும். ஓகே, இது நான் இதை வந்து கன்ஃபியூஸா நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கிராமர் பாட்டலாம்னா மொத்தமா 3 பேஜ் தான் இருக்கும் நம்ம பிடிஎஃபோட லிங்க் நான் கீழே கொடுத்துட்றேன். நீ சந்தோஷமா டவுன்லோட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோ. ஓகேவா? அதுல போய் செக் பண்ணி பாரு, ஒரு 3 பேஜ் தான் இருக்கும். அதை உட்காந்து எப்படின்னா படிச்சிரு. உன் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி படி, என்னன்னா பண்ணு, பட் படி. ஏன்னா சும்மா கிடையாது. 14 மார்க்கு. 14 மார்க்குன்றது 20 நெடுவினா படிக்கிறதுக்கு சமம். 18லேருந்து 20 பேப்பர் எழுதணும், படிக்கணும். அதை ஓகே, எழுதுறதுக்கு 1 ஹவர் கிட்ட ஆகும். 3 நெடுவினா, 3 நெடுவினா, 2 நெடுவினா ஆச்சுன்னா கூட 1/2 மணி நேரம். அதுவும் எழுதுறதுல கை வலிக்கும். 4 பேஜ் 5 பேஜ். இது வெறும் ஒரே ஒரு சைடு எழுதுனா போதும். 14 மார்க். அப்ப இதுதான் இம்பார்ட்டன்ட். எல்லாரும் இங்கதான் சொதப்புறீங்க. இதை படிச்சுட்டு போய் நெடுவினா படி, இதை படிச்சுட்டு போயிட்டு செருவினா படி, தப்பு இல்லை. இதை ஃபர்ஸ்ட் படி, அதுதான் சொல்லுவேன். ஓகே, இதை படிச்சுட்டா நீ வேற வழி இல்லாம செருவினா கூட படிச்சிடும். உனக்கே நம்பிக்கை வந்துடும். அடுத்தது நான் வந்து ஒரு 12 கொஸ்டினும் 13 கொஸ்டினும் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்டான சிறுவினாக்கள். ஓகேவா? சிறுவினா பொறுத்த வரைக்கும் 4 கொடுத்துருவாங்க. 4 கொஸ்டின்ல 2 அட்டன் பண்ணணும். மொத்தமா 8 மார்க். ஓகேவா? இது வந்து செய்யுள், இது வந்து உரைநடை. ரெண்டுத்துக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஓகேவா? எத்தனை நம்ம படிச்சதுலேருந்து வந்துருக்கோம் பார்க்கலாமா? காட்டில் ஆடும் புலி நம்ம படிச்சிருக்கோமா? அப்புறம் வாய்க்கால், பெண், இது நான் கொடுக்கல, இது நான் கொடுக்கல. மொத்தமா இந்த 2 கொஸ்டின் வந்துருக்கு. ஓகே, நம்ம எத்தனை அட்டம் பண்ணோம்? 2 அட்டம் பண்ணணும். வந்துச்சு, போதும். 90க்கு மேலே எடுக்கிறோம், ஃபுல்லாக பார்க்கணும்பா. அவன் எக்காரணம் கூட எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகாது. ஓகே, 80க்கு மேலே எடுக்கிறனாலே காம்ப்ரமைஸ் ஆகாது.
பட் இதை ஃபஸ்ட்டு படிச்சிரு, இதெல்லாமே தெரியுதான்னு பார்த்துக்கோ. நான் கொஸ்டின் பேப்பர் சொல்ல, என் நோட்ஸ் சொல்கிறேன். நோட்ஸ்னால் அந்த நோட்ஸை படிக்கணும், இல்லை அந்த நோட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் நான் சொல்ல. அது எனக்கு தேவையில்லாத வேலை. ஓகேங்களா? நான் சொல்கிறது அந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டினை நீ எந்த கையில் படிச்சிருக்கியோ அந்த கையில் படிச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. அந்த கொஸ்டின் உனக்கு தெரியுதா இல்லையா, அவ்வளோதான் எனக்கு வேணும். நீ நல்ல மார்க் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கணும். அந்த சந்தோஷம் மட்டும் போதும். உங்களுக்கு நான் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, தேங்க்ஸோ, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவர் ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்ல. பாருங்க, நமக்காக ஒரு 4 பசங்க வந்து சொல்கிறாங்களே, நமக்காக ஒரு 4 பசங்க வந்து மார்க் எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் நம்மளை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்றும் கூட ஒர்க் பண்ண வைக்கும், புஷ் பண்ணி தள்ளி விடும். ஓகேவா? அதுக்கு முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்க, என்ன ஆகிட போகுது. ஓகேங்களா? அவ்வளோ செல்ஃபிஷாக நீங்கள் ஓகே வெறும் வீடியோ மட்டும் அப்படியே பார்த்துட்டு ஓகே நமக்கு தேவையானது முடிஞ்சிச்சு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு போகிறதுக்கு, நமக்காக தான் ஒருத்தன் வீடியோ போடுறான், அப்போ அவனுக்காக நம்ம ஒரு கமெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சரி கமெண்ட் பண்ணாமல் போயிடுவீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க. சரி, ஓகே. இப்போ இந்த 2 கொஸ்டின் நம்ம சொன்னதுலேருந்து வந்துருச்சு, சூப்பரு. அப்புறம் இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினில் 36, 37, 38 3 கொஸ்டின் வந்துச்சு. ஓகேவா? அப்போ 3 எத்தனை இடம் பண்ணோம்? 2 தான் இடம் பண்ணோம். அப்போ ஆக மொத்தம் இதுலேயும் நம்ம சொன்னதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் எல்லாரும் பண்ற முக்கியமா விடுற ஒரு பெரிய 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 பிரச்சனை, திணை, துறை, அணி, வாழ்க்கை நிகழ்வு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து திணை, அப்புறமா துறை, அப்புறமா அணி, அப்புறமா வாழ்க்கை நிகழ்வு. இவனை எல்லாரும் விட்டுறீங்க. இவன் மட்டுமே 16 மார்க்கு. ஓகே, அதில் 3 அட்டன் பண்ணா போதும். ஓகேவா? 16 மார்க்ல 12 மார்க் தான் வரும். திணைத்துறை ஒன்றா தான் கேட்பாங்க. ஸோ 12 மார்க்கு அட்டன் பண்ண வேண்டியது இந்த 3 தான். அந்த அட்டன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் 12த்துக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 11த்தில் எக்ஸஸாக தமிழாக்கம் இருக்கும். ஓகேவா? பட் இது வந்து உங்களுக்கு 12த்தில் இருக்காது, அதிகமாக வராது, ரேர். ஓகே, பட் இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இது இல்லாமல் சம்டைம்ஸ் உங்களுக்கு கவிதை கேட்பாங்க, சில டைம்ஸ் கேட்க மாட்டாங்க. காமன் கவிதை எல்லாரும் படிச்சிருப்பீங்க தெரியுமா, அது எழுதி ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நான் காமன் கவிதை வேணா கூட எழுதுறேன், கமெண்ட் பண்ணுங்க, நம்ம போட்டு விட்டுருவோம். அதுவும் திணை, பாடான் திணை. ஓகே, இதுவும் நான் சொன்னது இருக்கு. அணி இருக்கு. சம்டைம்ஸ் உங்களுக்கு 12th போயிட்டீங்கன்னா அணி தனியா திணை தனியா இருக்கும். பட் 11th பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மோஸ்டா மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகே, இது முடிச்சிட ரைட்டு. ஆணையம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ 10th படிச்சிருப்ப, இது ஒரு ஆள் சொல்லி தர அளவுக்கு வச்சுக்காத. ஓகேவா? ஃபுல்லா பார்த்துரு. ஓகே, பட் இது 12th ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க, பட் 11th நிறைய கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது வாழ்க்கை நிகழ்வு. என்னென்ன சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க, என்னன்னே தெரிய மாட்டேது. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம தூண்டு இருந்து பெருசாயிடுச்சு. இந்த மேட்ரை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணணும். ஓகேவா? எங்க ஊர்ல ஒரு அண்ணன் இருந்தாரு. அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து செடி வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த செடி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய மரமாகி அவருக்கு நிறைய காசு கொடுத்துச்சு அப்படி எழுதலாம். இல்லைன்னா எங்க ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அது எப்படி நம்ம சொல்லணும், எனக்கு நடந்த மாதிரி, இல்லை உன் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி, உனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், எனக்கு தெரிஞ்ச அண்ணா, இல்லை எனக்கு எங்க வீட்டுல அப்படின்னு வாழ்க்கை நிகழ்வு இல்லை, நம்மளோட வாழ்க்கை நிகழ்வு தானே, அப்ப எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி என்னோட பேரு ராமசாமி, குப்புசாமி, கோவிந்தசாமி, இந்த 3 ஏதாவது பேரை வச்சுட்டு நான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டெய்லி வந்து 10 ரூபா சேர்த்துட்டே இருப்பேன். அது வந்து ஒரு நாள் எங்க அப்பாவுக்கோ எங்க அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்ப நான் சேர்த்த அந்த சின்ன சின்ன காசுலாம் சேர்த்து தான் எங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எங்க காப்பாற்ற முடியும். அப்போ நான் சேர்த்த அந்த சிறு சிறு காசு தான் இப்போ பெரும் இல்லாம எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்கு. ஸோ சிறுதுளி பெருமெல்லம் என்னும் வாழ் என்னும் பழமொழிக்கு ஏற்ப என் வாழ்க்கை நிகழ்ந்தது, வாழ்க்கை நிகழ்வு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி எழுதலாம். புரியுதா? மேட்ரு புரிஞ்சிச்சா? இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லணும்னு நினைக்காத. எனக்கு வந்து அந்த மீனிங் புரிஞ்சிச்சுன்னா நீ எல்லாமே எழுதலாம். ஓகேவா? அப்போ சிறுதுளி பெருவெள்ளம் தெரிஞ்சிச்சு. வாய்மையே வெல்லும் உண்மையே ஜெயிக்கும்னு சொல்றாங்க. உண்மையே ஜெயிக்குமா அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ரைட்டு. அப்புறம் தமிழாக்கம் அழகா நீங்க எழுதிருக்கீங்க, சூப்பரா. கவிதை ரேரா கேட்பாங்க, பட் எழுதுனா சந்தோஷம். மழை, துளி 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 மழையாய் வந்தாயே. இயற்கை, வானா என் வாழ்வில் வாழவே. பாட்டெல்லாம் அடிச்சு விடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நல்ல பாட்டா நீங்களே கவிதையா எழுதிருங்க. ஓகேவா? அடுத்தது, இவன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அவன் யாரு அப்படின்னா, தட் இஸ் ஆர் நெடுவினா. இவன் மொத்தமா எத்தனை கேட்பான் அப்படின்னா, மொத்தமா 2 இருக்கும். ஒரு கொஸ்டின்ல 2 இருக்கும், எய்தரா இருக்க கொஸ்டின்ல இருக்கும். ஓகேவா? அதுல நம்ம 1 எழுதணும்.
ஓகே, சரி. நம்ம நோட்ஸ்ல இருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு செக் பண்ணிடுவோம். இந்த கொஸ்டின் கிடையாது. இது இருக்கு. புரட்சி கவி இருக்கு. சொல்லும் சொல்லும் இருக்கு. பௌத்த கல்வி இருக்கு. யானை டாக்டர் இருக்கு. சிம்போனி தமிழ் இருக்கு. 6ல 5 இருக்கு. இதே மாதிரி தான் 12க்கும் நடந்தது. 6 கொஸ்டின் இல்ல 5 கொஸ்டின் கிட்ட நம்ம கொஸ்டினா தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு நிறைய கொஸ்டின் படிச்சுக்கிட்டு? கொஞ்சமா படிப்போம், சிறப்பான மார்க் எடுப்போம். ஓகே, ரைட். இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் இவன் செய்யுள், இவன் உரைநடை, இவன் துணைப்பாடம். இப்போ இந்த யானை டாக்டர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா, யானை டாக்டரோட கதை எழுதுறீங்க. கதையே கேட்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது பாருங்க, அதை வச்சு நீவீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. நீ அதை அப்சர்வ் பண்ணி என்னென்ன மீனிங்ஃபுல்லானதெல்லாம் கத்துக்கிட்ட அப்படின்றத பத்தி எழுத சொல்றான். அந்த ஸ்டோரி எழுத சொல்லல. ஓகேவா? அந்த ஸ்டோரி சும்மா அவுட்லைனா அங்கங்க தொட்டுட்டு நீ அதுல இருந்து கண்டுபிடிச்ச மாரல்ஸா தான் எழுதணும். அதுல நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க. ஸ்டோரியை கேட்டுட்டு அதை போய் அப்படியே கட்டிட்டு வந்துடுறீங்க. அது கம்ப்ளீட்லி ராங். ரைட். அப்புறம் இதை பாருங்க, ஆஸ்கர் நாயகன், சிம்போனி தமிழன். சிம்போனி தமிழன்றது இளையராஜா, ஆஸ்கர் தமிழன்றது ஏஆர் ரகுமான். அவங்கள பத்தின ஸ்டோரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னா வாடிவாசல் கேட்பாங்க. ஓகேவா? வாடிவாசல் இல்லைன்னா மோஸ்டா இது ரெண்டுமே கேட்டுருவாங்க. ஓகேவா? அது இல்லாம கொஞ்சம் உள்ள இன்டெப்தா போகணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இதுலயே. நெடுவினா பொறுத்தவரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த நெடுவினால பார்த்தீங்கன்னா மதினா நகரம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் திருமுருகன் பல்லு, நடராசர், அப்புறம் பௌத்த கல்வி, எழுத்து, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க போக 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 உங்களுக்கே புரியும், ஐடியா வரும். தஞ்சை பெரிய கோயிலை பத்தின ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாமே பாருங்க. அதுக்கப்புறமா மனப்பாட பகுதி, இதை சிறப்பா நீங்க பாத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புரட்சி கவியில இருந்து வந்திருக்கு இதுல. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸ்ல இருந்தே 100 மார்க் வந்துச்சு. இது எந்த கொஸ்டின் பேப்பரே தெரியல. நான் ரஃபா ஒரு இதுல இருந்து கூகுள்ல இருந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் சொல்லுங்க, நம்ம அதை கூட செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போ என்ன அர்த்தம்? இது 47 பேஜ் இருக்கு இந்த ஓகேவா? இந்த பிடிஎஃபால உங்களுக்கு பப்ளிக்ல 90 மார்க் வரப்போகுது. எது கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய கைடில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. நான் சொல்றது 80க்குள்ள எடுக்கிறவங்க, 90க்கு மேல எடுக்கணும்ன்ற நீ படிச்ச கையிலேயே படி. நான் எதுவுமே சொல்லல. ஓகேவா? ஏன்னா இதுல இது வந்து ஒரு எப்படி வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? பட் வந்துடும். 99%, 98% இதுல இருந்து ஒரு 85 மார்க் எடுக்கிற அளவுக்கு வந்துடும். ஓகேவா? நான் சொல்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க, தமிழ் ரொம்ப வீக்கா இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரொம்ப வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இதுவே போதும். உட்காந்து குழப்பிக்காத. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டூல் கடைசி வரைக்கும் படிச்சா அதுதான் பெஸ்ட் டூல். ஓகேவா? இல்லைன்னா நீ உனக்கு எது ஈஸியா இருக்கோ, அந்த லாங்குவேஜ் உனக்கு புரியுற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை படிக்கிற அந்த சில கைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூர் தமிழ்ல இருக்கும். சேம் மீனிங் பியூர் தமிழ்ல இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நீங்க பார்த்துருப்பீங்க. மொத்தமா வந்து இந்த ஆஃபலி பொறுத்த வரைக்கும் நீங்க படித்ததுதான் வரும், நம்ம எழுதுறது தான் ஆன்சர். கரெக்டா தான் எழுதுவோம். ஓகேவா? தட்டுறோம், தூக்குறோம், தட்டுறோம், தூக்குறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஆமாவா? தட்டுறோம் தூக்குறோம்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்டை பார்த்து பார்த்து நான் எனர்ஜி ஆகி அடுத்து உங்களுக்கு எல்லா வீடியோவும் இருக்கிறேன். ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, ஓகேங்களா? டேய் இந்த அண்ணா சொல்றது எல்லாமே வந்திருக்கு பாடுறா, நீயும் போய் கொஞ்சம் பார்த்துக்கோடா தம்பி, நண்பா, நண்பி அப்படின்னு சொல்லி பார்த்து உங்களையும் முன்னேற்றி விட்டு அதன் மூலமாக என்னை நம்புகிறேன். வணக்கம், டாடா, பை பாய்.